everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். This is தீரதி காயரதி. This video sponsored by BuyMote e-shopping. இந்த BuyMote e-shopping அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த BuyMote e-shopping ஆப் இப்போது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 மாத குழந்தைக்கு பூசணிக்காயை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பூசணிக்காவை கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துடுங்க. மேலே இருக்கிற தோலும் சீவிடணும். இந்த கொட்டையை நீங்கள் கழுவிட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிறத அப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி குண்டா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாம் கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காவை இட்லி தட்டில் போட்டு அதில் வச்சுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 10 மினிட்ஸ் வேகணும். டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பூசணிக்காய் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. எட்டு மாத குழந்தை அப்படின்னா இந்த மாதிரி கையில் மசிச்சுட்டே விட்டலாம். ஆறு மாத குழந்தை அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்கிற பூசணிக்காவை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு கூழ் பதத்தில் ஊட்டலாம்.